ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சூரியன், குரு, 10ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பாருங்க, சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நீச்சப்படத்தில் சஞ்சாரம் செய்வார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்வார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் புதன் கடகத்தில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் சிம்மத்தில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்துல மறைகிறாருங்க. 8ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். 8ஆம் இடம் மறைந்து வாழ்றது, பிரிந்து வாழ்றது சொல்றது 8ஆம் இடம். அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் யாராவது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் போய் பிழைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. மேலும் செவ்வாய் சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பேச்சினால சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல் பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி 5ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு பாருங்க, ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான வேகத்தில் போகணும். என்னைக்கும் கோணத்தில் பாவகரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் பாருங்க, சூரியன் மாத ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 9ஆம் இடத்துல பாருங்க குருவோட இருக்கிறார். குரு பகவான் 5ஆம் அதிபதி, சூரியன் 10ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல கோணமேறி வலுவாக இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், சொந்த தொழிலில் விருத்தி, வியாபார லாபம், இது பாருங்க உங்களுக்கு நல்ல பண வரவுகளை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல் சூரியன் இந்த மாதம் 10ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து. ஆனால் கேதுவோட நெருக்கமாக எப்போ இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்களும் கேதுவோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் 20லேருந்து 23 இந்த 4 நாட்களும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 4 நாட்களையும் தவிர்க்கணும். ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்களில் பாருங்கள், ஏதாவது சுபகாரியங்கள் செய்கிறது, சுப செலவுகள் செய்கிறது இதெல்லாம் தவிர்க்கலாம். ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்க்கலாம். அப்போ பாருங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில், சொந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் பாருங்கள் செய்யக்கூடாதுங்க விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க, சூரியன் கேதோட நெருக்கமாக இருப்பது குலதெய்வ பூஜை செய்யலாம். கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த மாதம் செய்யலாங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் பாருங்க மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல பாருங்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வார். 9ஆம் இடத்துல புதன் இருப்பது தகப்பனாருக்கு யோகத்தை கொடுக்கும், தகப்பனாருக்கு தொழிலில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிநாடு போய் பிழைக்கிறவங்களுக்கு தகப்பனாருக்கு யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே புதன் பாருங்க இந்த மாதம் கேதுவோட நெருக்கமாக இருப்பார் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில். அப்போ இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த 2 தேதிகளையும் தவிர்க்கலாம். அதே போல் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோட நெருக்கமாக இருப்பார் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில். லாபங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கிற மாதிரி தெரியுங்க இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில்.
அதே போல் சுக்கிரன் பாருங்க இந்த மாதம் நீச்சகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒன்றும் யோகாதிபதி இல்லை, அவர் நீச்சம் பெறுவது ஒன்றும் தவறு இல்லை. இருந்தாலும் மனைவியினுடைய அதாவது உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சம் இருக்கிறார். அதே போல் 12ஆம் அதிபதி நீச்சம் இருக்கிறார். தூக்கம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடது கண்ணில் அதே போல் கால் பாதத்தில் ஏதாவது சின்ன சின்ன சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த 12ஆம் அதிபதி நீச்சம் பெறுவது. மேலும் பாருங்கள், சனி சுக்கிரன் பார்வை பாருங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 2 கேந்திராதிபதிகள் பார்க்குறாங்க பாருங்கள், உங்களுக்கு காதல் பாருங்கள் கைகூடும் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் ஒரு சிலருக்கு திடீர்னு வரன் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதாவது நினைத்த பெண்ணை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. நினைத்தவரை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இந்த மாதம் அமையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாம் சாதகமான இடத்துல இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. பொதுவாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால பண வரவு அதிகரிக்கும், புதிய சொத்துக்கள் வாங்கலாம். முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. புது ஆபரணங்கள் எடுக்க முடியும், புது வேலையாட்கள் அமைவார்கள். உங்களுக்கு தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் யோகம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். முக்கியமாக பாருங்கள், 4ஆம் அதிபதி விரையாதிபதியோட பாருங்கள் பார்வையில் இருக்கிறார். அப்படிங்கும்பொழுது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது, இல்லைன்னா வாகனத்தை சரி செய்யறது, இது போன்ற சில செலவுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது. அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக இந்த மாதம் கவனம் செலுத்தணுங்க விருச்சக ராசிக்காரர்கள். அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணுங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5, 6, 7, 8, அதே போல் ஆகஸ்ட் 14, 15, 16, ஆகஸ்ட் 20, 21, 22, ஆகஸ்ட் 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.